இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவால் தொடங்கப்பட்ட ஈரான் மீதான தாக்குதலில் ஈரானுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இதை ஈரானும் உறுதிப்படுத்தியிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய மக்கள் தங்களுடைய நாட்டை திரும்ப பெற இது மிகப்பெரிய வாய்ப்பு என கூறியிருக்கிறார். கமேனியின் மறைவுக்கு ஈரான் 40 நாள் துக்கத்தை அறிவித்ததால தெஹ்ரான்ல மக்கள் துக்கத்தோடு திரண்டிருப்பதா சொல்லப்படுது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மறைவுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஈரானின் தலைநகரின் மையத்தில் ஆயிரக்கணக்கான துக்கம் அனுசரித்ததா அங்கிருந்து செய்திகள் வெளியாகியிருக்கு. இந்த துக்கத்தில் ஈடுபட்டவர்கள் பெரும்பாலும் கருப்பு நிற உடை அணிந்து ஒரு சிலர் அழுது கொண்டே எங்கலாப் சதுக்கத்தில் அமெரிக்காவுக்கு மரணம் எனவும் இஸ்ரேலுக்கு மரணம் எனவும் கோஷமிட்டிருக்காங்க. பலர் ஈரானுடைய கொடிகள் அசைத்து கமேனியின் புகைப்படங்களை ஏந்தி கொண்டிருக்காங்க. அலி கமேனியின் மரணத்தை ஈரானின் அரசு தொலைக்காட்சி உறுதிப்படுத்தியிருக்கு. கமேனியின் மறைவுக்கு 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் எனவும் 7 பொது விடுமுறை நாட்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்க தூதரகம் அமைந்திருக்கக்கூடிய பாக்தாத் மண்டலத்தை முற்றுகையிட போராட்டக்காரர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள். அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் பிரதேசங்களை குறிவைத்ததை அடுத்து ஞாயிற்றுக்கிழமை அதை இன்னைக்கு காலையில் வளைகுடா நகரங்களான துபாய், தோஹா மற்றும் மனாமா முழுவதும் குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டிருக்கு. துபாய், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார், தோஹா மற்றும் பக்ரைன், மனாமா ஆகிய இடங்களில் குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டதா செய்திகள் வெளியாகியிருக்கு.